வணக்கம். 6ஆம் பார்வை செய்திகள். கரூர் மாவட்டம் குளித்தலை ஐயர்மடை அருள்மிகு ரத்னகிரீஸ்வரர் திருக்கோவிலில் 3வது சோமவாரம் திருக்கோவிலில் அனைத்திந்திய இந்து திருக்கோவில்கள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தெற்கு வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தாழ்வு மண்டலமாக உருவாகி புயலாகி மாறி வரும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து அரபிக்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் கரை திரும்பும் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லக்கூடாது என மீன்வளத்துறை அதிகாரிகள் ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தி வருகின்றனர். தெற்கு வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தாழ்வு மண்டலமாக உருவாகி புயலாக மாறி வரும் நிலையில் தென் தமிழகத்தில் பரவலாக மழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ள நிலையில் கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் ஏராளமானோர் அரபிக்கடலில் தகவல் தெரியாமல் மீன்பிடித்து வருகின்றனர். தொடர்ந்து அரபிக்கடலுக்கு மீன்பிடிக்க மீனவர்கள் செல்ல மீன்வளத்துறை தடை விதித்துள்ள நிலையில் ஏற்கனவே ஆழ்கடலுக்கு தகவல் தெரியாமல் மீன்பிடித்து வரும் விசைப்படகு மீனவர்களுக்கு உறவினர்கள் மூலம் தகவல் கொடுக்கவும் மீன்வளத்துறை அதிகாரி ஒலிபெருக்கி மூலம் தூத்தூர் மண்டல மீனவ கிராமங்களில் அறிவுறுத்தி வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா திருக்கருக்காவூரில் மங்களம் திருமண மண்டபத்தில் மேதகு பிரபாகரனின் 66வது பிறந்தநாளை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சியின் இரத்ததான முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு சிறப்பு அழைப்பாளர் மாநில ஒருங்கிணைப்பாளர் குமாயுன் கபீர் தலைமையில் தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகுமார், பாபநாசம் தொகுதி செயலாளர் தூயவன் மற்றும் அம்மாப்பேட்டை பாபநாசம் ஒன்றிய செயலாளர்கள் கலந்து கொண்டனர். இம்முகாமில் 50க்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சியினர் இரத்த தானம் செய்தனர். தமிழகத்தில் ஏற்பட இருக்கும் புரவி புயல் எதிரொலியாக கடலோர மாவட்டங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் ரப்பர் படகு, ரப்பர் வளையம், கயிறு, டியூப் உள்ளிட்ட பாதுகாப்பு கருவிகளுடன் தயார் நிலையில் உள்ளனர். 15க்கும் மேற்பட்ட தீயணைப்பு மீட்பு படையினர் நிலைய அலுவலர் பாலசுப்பிரமணியன் தலைமையில் பாதுகாப்பு பணிக்கு தயார் நிலையில் உள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள சின்னமாடான் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த செல்லையா என்பவரது மகன் சமுத்திர பாண்டி என்பவர் உடன்குடியைச் சேர்ந்த பால்மணி என்பவருக்கு சொந்தமான சின்னமாடன் குடியிருப்பு பகுதியில் உள்ள தோட்டத்தில் விவசாய பணியில் ஈடுபட்ட போது மின் மோட்டாருக்கு மின் மோட்டார் அறையிலிருந்து ஆழ்துளை கிணறு வரை போடப்பட்ட மின்சார வயர் பாதுகாப்பின்றி தரையில் திறந்த வெளியில் போடப்பட்டிருந்தது. அதனை கவனிக்காத சமுத்திர பாண்டி வயலில் தண்ணீர் பாய்ச்ச வயலின் வெட்டும் போது மின்சார வயரில் மண்வெட்டி பட்டு மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார். பாதுகாப்பில்லாமல் போடப்பட்ட மின்சார வயரால் இந்த விபத்து நடந்துள்ளது. எனவே பாதுகாப்பின்றி மின்சார வயர்களை போட்டிருந்த வயல் உரிமையாளர் பால்மணி மற்றும் மின்சார ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து உறவினர்கள் இறந்த சமுத்திர பாண்டி உடலுடன் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டம் நடத்தினர். இதுகுறித்து நாசரேத் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் விஜயலட்சுமி விசாரணை நடத்தி வருகிறார். அப்பகுதியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் சாத்தான்குளம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கேட்வின் போராட்டம் நடத்திய உறவினர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்கு சாத்தான்குளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே ஒட்டானம் பகுதியைச் சேர்ந்தவர் மைக்கேல். இவர் பால் வியாபாரம் செய்து வருகிறார். இவர் சம்பவத்தன்று தனது இருசக்கர வாகனத்திற்கு பெட்ரோல் போட்டுவிட்டு மதுரை தொண்டி தேசிய நெடுஞ்சாலையில் சாலையை கடக்க முயன்ற பொழுது எதிரே அதிவேகமாக வந்த தனியார் பேருந்து மோதியதில் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தார். பலத்த காயங்களுடன் உயிருக்கு போராடிய மைக்கேலை அக்கம்பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் சிகிச்சை பெற்று வந்த மைக்கேல் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை உயிரிழந்தார். இதுகுறித்து காளையார் கோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலத்தில் செயல்பட்டு வரும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை அலுவலகம் பல வருடங்களாக வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. இந்நிலையில் ஆர்எஸ் மங்கலம் அருகே திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சவேரியார் பட்டினம் பகுதியில் தீயணைப்பு நிலைய புதிய கட்டிடமானது சுமார் 60.78 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு பணி முடிவடைந்து திறப்பு விழாவிற்கு தயாரான நிலையில் கடந்த 5 மாதங்களுக்கு மேலாகியும்
இந்த தீயணைப்பு நிலைய அலுவலக புதிய கட்டிடம் திறக்கப்படாமல் உள்ளது. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து தீயணைப்பு நிலைய அலுவலக புதிய கட்டிடத்தை விரைவில் திறந்து பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வர கோரி இப்பகுதி பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாடனையில் மத்திய அரசை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனையில் மத்திய அரசை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தாலுகா செயலாளர் சேதுராமன் தலைமையில் திருவாடனை பாரத ஸ்டேட் வங்கி முன்பு சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த சாலை மறியல் போராட்டம் டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக விவசாயிகளை ஒடுக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களின் ஆதரவு சட்டங்களான மின்சார வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி மத்திய அரசை கண்டித்து நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் முத்துராமன், தாலுகா குழு உறுப்பினர் நாகநாதன், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த பூவலிங்கம், சந்தானம் மேரி ஆகியோர் உட்பட சுமார் 20க்கும் மேற்பட்டோர் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருவாடனை போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாலசிங்கம் மற்றும் போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்து ஒரு வாகனத்தில் ஏற்றி தனியார் மகாலில் சிறைப்படுத்தி வைத்தனர். திண்டுக்கல்லில் மத்திய அரசின் வேளாண் சட்டத்திற்கு எதிராக டெல்லியில் நடைபெறும் விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் 2வது நாளாக சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. முன்னாள் எம்எல்ஏ பாலபாரதி உட்பட 50க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். திண்டுக்கல்லில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் 2வது நாளாக திண்டுக்கல் சாலை ரோட்டில் உள்ள SBI வங்கி அருகே முன்னாள் எம்எல்ஏ பாலபாரதி தலைமையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து போலீசார் அவர்களை கைது செய்ய முயன்றபோது வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பரபரப்பு உண்டானது. இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் குண்டுக்கட்டாக போலீஸ் வாகனத்தில் ஏற்றினர். மேலும் போராட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதன் காரணமாக அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அரியலூரில் தமிழ் பேரரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் திரைப்பட இயக்குனருமான கௌதமன் தலைமையில் அரசு சிமெண்ட் ஆலையை எதிர்த்து ஆனந்தவாடி பகுதியில் உள்ள சுண்ணாம்புக்கல் சுரங்கம் முன்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் கௌதமன் பேசியபோது, கேரளாபாத் கிராமத்தில் இயங்கி வரும் அரசு சிமெண்ட் ஆலையானது வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை தருகிறோம் என்று பொய்யான வாக்குறுதி கொடுத்து மக்களிடமிருந்து சுமார் 35 ஆண்டுகளுக்கு முன்பே 1 ஏக்கரை வெறும் 2300 ரூபாய்க்கு விலை பேசி வாங்கி இதுவரை வேலை தராமலும் பணி நிரந்தரமும் செய்யாமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது என கூறினார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த உடையார்பாளையம் கோட்டாட்சியர் பூங்கோதை, செந்துறை வட்டாட்சியர் முத்துகிருஷ்ணன் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது தொழில்துறை அமைச்சர் சம்பத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவருடன் கௌதமன் தொலைபேசியில் பேசினார். பின்னர் அடுத்த வாரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப்படும், உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் தெரிவித்ததாக கௌதமன் கூறியதைத் தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இந்த போராட்டத்தில் திருச்சி மண்டல செயலாளர் திரு முடிமன்னன், மாவட்ட தலைவர் ரகுபதி, அமைப்புச் செயலாளர் ரகுநாதன் மற்றும் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே விளிபுத்து கிராமத்தில் பழம்புகழ் பெற்ற பழம்பதிநாதர் பெரியநாயகி சமேத திருக்கோவிலில் கார்த்திகை 3வது சோமவாரத்தை முன்னிட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் 108 சங்காபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. சுவாமி, அம்பாள் மற்றும் பரிவார தேவதைகளுக்கு தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. பக்தர்கள், பொதுமக்கள் அனைவரும் தமிழக அரசு விதிமுறைகளை பின்பற்றி சமூக இடைவெளியுடனும் முகக்கவசங்கள் அணிந்தும் கார்த்திகை சோமவார தரிசனம் செய்தனர்.